சிறிய விளம்பர இடைவேளை திறந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மூளையாக செயல்பட்டவரை எதிர்க்க இலங்கை சக்தியற்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவரை அரசாங்கங்கள், இராணுவம், புலனாய்வு அமைப்புகள் நன்கு தெரிந்திருந்தாலும் அவரை எதிர்ப்பதற்கான சக்தி இலங்கையிடம் இல்லை. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலய பெருவிழாவில் நேற்றிரவு முருகப்பெருமான் சப்பை ரதமேறி பக்தர்களுக்கு அருள் பாலித்த திருக்காட்சி என்று நேற்றைய நாளினுடைய சப்பரம் தொடர்பான புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நல்லூரானுக்கு இன்று தேர். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இன்று தேர் திருவிழா நடைபெற உள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா கடந்த மாதம் 29ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைய தினம் தேர் திருவிழா நடைபெற உள்ளது என்று இன்றைய திருவிழா தொடர்பான தகவல்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் மாகாண சபைகளால் பல கோடி ரூபாய் வீண் மைத்ரிபால கூறுகிறார். மாகாண சபைகளால் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் வீணடிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்ற செய்தியும், பலாலி விமான நிலையம் விரைவில் விரிவாக்கப்படும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க உறுதி என்ற ஒரு செய்தி, முன்னாள் போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் நேற்று கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. நல்லூர் தேர் திருவிழாவான இன்று வியாழக்கிழமை யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்க வசதியாக விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று எம்பிக்களான சத்தியலிங்கம், ரஜீவன் ஆகியோர் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவை நேற்று நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் பிரதமரின் உத்தரவிற்கு அமைய யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விசேட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆலயங்களில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்கள் குழு கைது. 2 இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். யாழ்ப்பாணத்தில் ஆலயங்களில் நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த 8 பெண்கள் கொண்ட குழுவை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான பெண்களில் 2 இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. கைதான குழு நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், மடுமாதா தேவாலய திருவிழாக்களை இலக்கு வைத்தே வடக்கிற்கு வந்துள்ளனர் என்று மூத்த புலனாய்வு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்று ஆலய திருவிழாக்களில் பொதுவாக வடக்கு கிழக்கு பெண்கள் அதிக அளவில் தங்க நகைகளை அணிந்து வருவது வழமை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியே குறித்த குழு நகைகளை களவில் ஈடுபட்டது என்றும் அவர் கூறினார். மேலும் மடுமாதா தேவாலய திருவிழாவில் 10க்கும் மேற்பட்ட பெண்களின் தங்க நகைகள் களவாடப்பட்டன. இவற்றின் பெறுமதி சுமார் 75 லட்சம் ரூபாயிலும் அதிகமாகும். இந்த சம்பவம் தொடர்பில் ஆண்கள் 2 பெண்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் கைதான பெண்கள் குழுவும் மடுவில் கைதான பெண்கள் குழுவிற்கும் தொடர்பு உள்ளது. இந்திய பெண்களுடன் கைதானவர்கள் குறித்து சொல்லும் தொழிலில் ஈடுபடுபவர்கள், குறி சொல்லும் தொழிலில் ஈடுபடுபவர்கள். இவர்கள் சிலாபம், தம்புதேகம பகுதியில் வசிப்பவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு யாழில் இடம்பெற்ற கர்நாடக இசை கச்சேரி என்று அதற்கான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மண்டைதீவு படுகொலை சாட்சியங்கள் உண்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கல் என்ற செய்தி, சட்டவிரோதமாக வெட்டப்பட்டு கடத்தப்படும் மருத மரங்கள் தடுக்குமாறு வவுனியா மக்கள் கோரிக்கை என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நல்லூரில் இலவச மருத்துவ முகாம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி, நல்லூர் பெருந்திருவிழா காலத்தில் லயன்ஸ் சர்வதேச மாவட்டம் 306D12 நடாத்தும் இலவச மருத்துவ முகாம் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்கா வளாகத்தில் மாலை 5 மணி தொடக்கம் நடைபெறும் என்று மாவட்ட ஆளுநர் லயன் KM பத்மநாதன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக சிறைக்குள் சயனைட். அங்குனுகொல பெலச சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சிறை அதிகாரிகள் ஒரு
சைனட் குப்பியை கண்டுபிடித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு சலிந்துவின் உதவியாளரான சரிந்து மதுசங்க என்பவரிடம் இருந்து குறித்த சைனட் குப்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹொமண்டோ ஹபிக்ஷகுமார கொலை செய்வதற்காக இந்த சைனட் குப்பிகளை சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிறைச்சாலைகளுக்குள் கொண்டுவரப்பட்ட சைனைட்டை பரிசோதிப்பதற்காக அதனை கொண்டு வந்த குழு ஒரு பல்லியை பிடித்து அதற்கு ஊசி மூலம் செலுத்தியதாகவும் பல்லி சம்பவ இடத்திலேயே இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனை தொடர்ந்த செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கு பகுதியில் புஷ்வானமான கர்த்தால் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க என்ற செய்தியும் 323 கொள்கலன்கள் குறித்து அரசு உண்மையை கண்டறிய வேண்டும் பொதுஜன பெரமுன கோரிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக நெதர்லாந்து துணை தூதர் மீன்பிடி அமைச்சருடன் பேச்சு என்ற ஒரு செய்தி, குருநாகலில் யானை தாக்கி தாயும் மகளும் உயிரிழப்பு என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் தீர்வு இல்லையேல் தொடர் போராட்டம், தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் முனாஸ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், விவாத சமர் 2025 வாக்ஃப்ரீ அணி வெற்றி என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. காரைதீவில் களை கட்டியது நிறுத்தியார்ப்பண நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கல்முனையில் அறுவடை நியத் நிகழ்வு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் சீனா இந்தியா கூட்டாளிகள், இந்தியாவில் சீன வெளிவிவகார அமைச்சர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஸ்வீடனில் இடம் மாற்றப்படும் பழமை வாய்ந்த தேவாலயம் என்ற செய்தி, சீனாவில் வெள்ளத்தில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு என்ற செய்தியோடு திருப்பதி ஏழுமலையானுக்கு 121 கிலோ தங்கம் அன்பளிப்பு, திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமிக்கு 121 கிலோ தங்கம் வழங்க பக்தர் ஒருவர் முன்வந்துள்ளார் என்று ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமிக்கு 121 கிலோ தங்கம் வழங்க பக்தர் ஒருவர் முன்வந்துள்ளார். இதன் மதிப்பு ரூபாய் 140 கோடி, சுமார் இலங்கை மதிப்பில் சுமார் 485 கோடி ஆகும். அவர் தனது பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். எனவே என்னால் சொல்ல முடியவில்லை. வெங்கடேஸ்வர சுவாமியின் பக்தரான அவர் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என பிரார்த்தனை செய்துள்ளார். அவரது பிரார்த்தனை நிறைவேறியது. இதையடுத்து அவர் தனது நிறுவனத்தின் பங்குகளில் 60% விற்றுவிட்டார். இது 150 கோடி டாலர். இந்நிலையில் திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அணிவிக்கப்படும் நகைகள் குறித்து விசாரித்துள்ளார். ஒரு நாளைக்கு 120 கிலோ எடை கொண்ட தங்க நகைகள் சுவாமிக்கு அணிவிக்கப்படுகிறது என கூறியிருக்கிறார். எனவே 121 கிலோ தங்கத்தை சுவாமிக்கு தானமாக வழங்க அவர் முன்வந்துள்ளார் என்றும் கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவை உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். இதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை தீர்க்கப்படாத காலனித்துவ நீக்க பிரச்சனையாக அங்கீகரிக்குக அமெரிக்க தமிழ் அமைப்புகள் கோரிக்கை என்ற செய்தியும், அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, யாழில் பதிவு செய்யாமல் 18 மருந்தகங்கள், வடக்கை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறீர்கள், சுகாதார அமைச்சிடம் அர்ச்சுனா கேள்வி என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, ஈஸ்டர் தாக்குதல்தாரியை அனுர அரசும் நன்கு அறியும், ஆனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால தெரிவிப்பு. ஏப்ரல் 21 தாக்குதல் சூத்திரதாரியை அனுர அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும், ஆனால் அவர்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியினுடைய விவரத்தை பார்க்கும்போது, நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்று உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் உள்ள மூளையாக செயற்படும் நபரை எதிர்கொள்ள இலங்கை சக்தியற்றது. அந்த நபர் அரசாங்கங்கள், இராணுவம் மற்றும் உளவுத்துறை நிறுவனங்களுக்கு நன்கு தெரிந்தவர் என்றும், ஆனால் அவரை அடைய முடியாது என்றும் கூறினார். கொடிய தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்டவரை கண்டுபிடிக்க அதிகாரிகள் துடித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையை பொதுமக்களுக்கு
எளிதில் வெளிப்படுத்த முடியாது என்று கூறினார். அது எப்படி நடந்தது என்பது பற்றி நான் சிஐடியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். ஆனால் அதில் எதையும் பொதுமக்களுக்கு வெளியிட முடியாது. மூளையாக செயற்படுபவரை கண்டுபிடிக்க அனைவரும் துடிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அது யார் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் மூளையாக செயற்படுபவர் எங்கே இருக்கிறார் என்பதை நாம் சொல்ல முடியும் என்றாலும் அவர்களை நாம் எதிர்கொள்ள முடியாது என்று மைத்ரிபால சிறிசேன கூறினார். கடுமையான குற்றங்கள் நடந்துள்ளன. சில வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டன. இந்த திட்டங்கள் எனது பெயரை சேற்றில் இழுத்து எனது அரசாங்கத்தை நாசமாக்கி எனது கட்சியை அழித்து விட்டன என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் தொடர்ச்சியாக அலங்கார நல்லூரனுக்கு இன்று ரதோற்சவம் என்று நல்லூருடைய ரதோற்சவம் தொடர்பான புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. சப்பரத்தில் அலங்கார கந்தன் என்று நேற்றைய தினம் இடம்பெறக்கூடிய சப்பர திருவிழா தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. நல்லூர் கந்தனின் தேரை முன்னிட்டு யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் தேர் திருவிழாவை முன்னிட்டு யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கடமிடப்பட்ட செய்திகளாக கரவட்டியில் விபத்து, குடும்பஸ்தர் மரணம் என்ற செய்தி, அதேபோல வடக்கில் கடுபிடி என்ற பிம்பத்தை உருவாக்க முயற்சி, சபையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பத்தின் அளவு போதிய அளவு நீர் அருந்துமாறு அறிவுறுத்தும். நாட்டின் சில பகுதிகளில் நேற்று முதல் வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதற்கமையம் கிழக்கு வடமத்திய மாகாணம் மற்றும் அம்பாந்தோட்டை, மொனராகலை, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் வெப்பமான காலநிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. யாழ் விமான நிலையத்தை வினைத்திறனாக மாற்றும் முயற்சி, அமைச்சர் பிமல் உறுதி. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக வணிக திட்டத்துடன் மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் 130 பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்களை தரையிறக்க வசதியாக ஓடுபாதையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் உள்ளது போல பெரிய அகல உடல் விமானங்களை ஏற்றி செல்லும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்த முடியாது என்பதால் அது சாத்தியமில்லை. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெருமளவு நிதியை பயன்படுத்தவும் மத்தள விமான நிலையத்தை போலல்லாமல் யாழ்ப்பாண விமான நிலையத்தை ஒரு வினைத்திறனாக மாற்ற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கும் விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதே போல வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான குண்டெறிதல் போட்டியில் மன்னார் தோட்டவழி அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை மாணவி ஏ. யதுஷிகா தங்கப்பதக்கத்தையும், சுண்டுக்குழி கல்லூரி மாணவி ஏ. மரியதலட்சி வெள்ளிப்பதக்கத்தையும், வேலனை மத்திய கல்லூரி மாணவி கே. விஷ்ணுகா வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினார்கள் என்று அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுடைய புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கஞ்சா பயிரிட அனுமதிக்கும் தீர்மானத்துக்கு இலங்கை மருத்துவர் சங்கம் எதிர்ப்பு. வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிப்பது என்ற அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது. இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார, சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என அந்த சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. ஆசிரியர் நியமனங்களில் புதிய கட்டுப்பாடு, கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு. தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யாது இளம் கலைப்பட்டம் பெற்ற நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி இளங்கலை பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேசிய தரநிலைகளை இணங்கும் பட்சத்தில் மட்டுமே செல்லுபடியாகும் என்று அவர் மேலும் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் நேற்று அடையாள வேலை நிறுத்தம் என்ற செய்தியும், வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் 22ஆம் நாள் திருவிழாவின் ஒருமுக திருவிழா நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அந்த திருவிழா தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா குளத்தின் ஆற்று பகுதியில் சட்டவிரோத மரக்கடத்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. அதேபோல நல்லூர் ரதோற்சவ சிறப்பு மலர் 2025 எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு நல்லூரான் தேரேறி வருகிறான் என்று மதுரகவி காரை எம்பி அருளானந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நல்லூர் ரதோற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு நாளிதழாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல்வேறுபட்ட அனுசரணையாளர்களுடைய விளம்பரங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உறவுகளின் குடும்பங்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்பாடு சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவிப்பு. இலங்கை பாதுகாப்பு படையினர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை
துன்புறுத்துவதாகவும் அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. 100 தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை என்ற செய்தியும், 1338 வெளிநாட்டவர்களுக்கு இதுவரை சாரதி அனுமதி பத்திரம் என்ற செய்தியும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எமையாளும் தலைவன் தேரேறி வருகிறான் என்று நல்லூருடைய ரதோற்சவம் தொடர்பான செய்தி ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு விரைவில் நிறைவு, ஜனாதிபதி சட்டத்தரணி ரியோன்சி தெரிவிப்பு, முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் கைது என்ற ஒரு செய்தியும், கிளிநொச்சியில் சிறப்பு அதிரடிப்படை உத்தியோகத்தர் கைது. கிளிநொச்சியில் சிறப்பு அதிரடிப்படை உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கடமையாற்றி வந்த சிறப்பு அதிரடிப்படை உத்தியோகத்தர் ஒருவர் சக சிறப்பு அதிரடிப்படை உத்தியோகத்தரின் தொலைபேசியை பயன்படுத்தி நூதன முறையில் 1,38,000 ரூபாய் பணத்தை நிதி மோசடி செய்திருக்கிறார். இது தொடர்பில் கிளிநொச்சி போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக நேற்று சிறப்பு அதிரடிப்படை சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும், சுகாதார சேவையாளர்களின் விடுமுறைகள் ரத்து வெளியானது அறிவிப்பு. சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் விடுமுறை பெறுவதால் அமைச்சின் கடமைகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதனால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு விடுமுறைகளுக்கான அனுமதியை மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்த அந்த அமைச்சு தீர்மானித்திருக்கிறது என்ற செய்தி, போதைக்கு அடிமையான போலீசார் பதவி நீக்கம், போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயநாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தீவகத்திலும் மனித புதைகுழி உயிர் சாட்சியங்களும் உண்டு, வேலனை பிரதேச சபையில் சுட்டிக்காட்டு. தீவகத்தில் இராணுவ நடவடிக்கைகளின் போது கொல்லப்பட்ட இளைஞர்கள் மற்றும் யுவதிகளுடைய மனித புதைகுழிகளுக்கு வலுவான உயிர் சாட்சியங்கள் உள்ளன. எனவே அவற்றின் அடிப்படையில் அகழ்வும் விசாரணையும் இடம்பெற வேண்டும் என்று வேலனை பிரதேச சபையில் நேற்று வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் தேர் திருவிழா, யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை, நீண்ட குழப்பத்தின் பின் முடிவு என்ற ஒரு செய்தியும், இனவாதம் விதைத்தால் அரசியல் இருப்பை இழப்பார் சுமந்திரன், மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று வெப்பம் அனல் நிலையில், எச்சரிக்கை மாவட்டத்தை தொட்டது, இன்று மேலும் எகிறுகிறது அபாயம் என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது. மருத்துவமனைக்கு சென்ற யுவதியை காணவில்லை, வவுனியாவில் பரபரப்பு, போலீசில் முறைப்பாடு என்ற செய்தியும், வானளாவிய சப்பரத்தில் நல்லூர் கந்தன் பவனி என்று நேற்றைய சப்பர திருவிழா தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக உப்பின் விலை வீழ்ச்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் விவசாயத்துறையில் இளம் முயற்சியாளர்களை உள்வாங்க 500 மில்லியன், விவசாயத்துறையில் இளம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கு நிதி வசதிகள் இன்மையால் ஏற்படும் தடைகளை நிவர்த்தி செய்ய 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் விவசாயம் மற்றும் கைத்தொழில் துறைகளில் தொழில் முயற்சியாளர்களை அபிவிருத்தி செய்ய 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சுகாதார சேவையாளர்களின் விடுமுறைகள் இடைநிறுத்தம் என்ற ஒரு செய்தியும், ஆசிரியர் சேவைக்கு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் பட்டதாரிகளே இனி உள்ளீர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக 10,000 இலங்கையர்களுக்கு தாய்லாந்தில் பணி வாய்ப்பு என்ற செய்தியும், கஞ்சா பயிரிட அனுமதி, மருத்துவ சங்கம் எதிர்ப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் கண்ணியமான சமூகத்திற்கு பாடசாலைகளே வழிகாட்டிகள், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மாகாண மட்ட துடுப்பாட்டம், மகாஜன மாணவன் தெரிவு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆறுமுகத்தோடு அபயகரம் காட்டி நல்லூரான் தேரேறி வருகிறார் அப்படி என்று அருளானந்தம் மதுரை கவி காரை எம்பி அருளானந்தம் அவர்களுடைய இந்த தேர் திருவிழா தொடர்பான ஒரு கட்டுரை ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆறுமுக பெருமானின் அருள் நலம் என்ற ஒரு பகுதியும், நல்லூராம்பதி இந்திர விழா, ஆறுமுக தத்துவம், தேர் திருவிழா என்ற தலைப்புகளில் இந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. இதனைத் தொடர்ந்து கலாமதுர தமிழ்ச்செல்விகளுடைய தேச நலன் காக்க நல்லூரான் தேரேறி வருகிறார் என்ற தலைப்பில் ஒரு கவிதையும், கோவையூர் JK அவர்களுடைய நல்லை குமரா என்ற தலைப்பில் ஒரு கவிதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனையூர் கவிராயருடைய
பாரோர்கள் பணிந்தேத்த தேரேறி வருகின்றான் அப்படி என்று ஒரு கவிதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது, பாடலாக இருக்கிறது. பாடல் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கலாபூஷணம் கீழ்கரவை குலகேசரன் அவர்களுடைய தேரேறி வருகிறான் என்ற தலைப்பில் ஒரு கவிதையும், திருமுறை செல்வர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பழம்பதி நல்லை மண்ணில் தேரேறி வீதி வருகின்றார் என்ற தலைப்பில் கவிதைகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்தும் நல்லூர் தொடர்பான கவிதைகள் இங்கு சிவஞானராஜா அவர்களுடைய ஊர்கூடி நல்லூரில் தேரெழுக்க வேரோடிய வினைகள் பறந்தோடும் என்ற தலைப்பில் ஒரு கவிதையும், விழுந்து கும்பிட்டால் வில்லங்கம் இல்லையடி என்ற தலைப்பில் மதுரக்கவி காரையம்பி அருளானந்தன் அவர்களுடைய ஒரு கவிதை, அபர்ணன் ரவிவர்மன் அவர்களுடைய குடாவின் நாயகனே என்ற தலைப்பில் ஒரு கவிதை, மகாலட்சுமி அவர்களுடைய செய்விளைகள் தீர்த்தருள்வாய் என்ற தலைப்பில் ஒரு கவிதையும், சுப்பிரமணியம் வள்ளியம்மை அவர்களுடைய செந்தமிழ் குலம் விளங்க தேரேறி வருகின்றான் என்ற தலைப்பில் அழகான மயில் மீது என்று இந்த கவிதை தொடங்குகிறது. அழகுரதத்தில் ஆறுமுகன் வரும் பேரழகே பேரழகு என்ற முருகையா அவர்களுடைய கவிதைகளும் இங்கு காணப்படுகிறது. நாயன்மார்கட்டு மகேந்திரராசன் அவர்களுடைய பேரருள் பொலிவாய் முருகா என்ற தலைப்பில் நல்லூர் கந்தனுடைய தேர் திருவிழா தொடர்பில் பல கவிதைகளை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள், தமிழகத்தில் இருந்து இலங்கை ஏதிலிகளை அனுப்புதல் நிறுத்தம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக பேலியகொடையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி என்ற செய்தியும், சசீந்திர ராஜபக்ஷவிற்கு விளக்கமறியல் நீடிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், நாணயத்தாள் அச்சிடுவதால் பணவீக்கம் அதிகரிக்காது பிரதி அமைச்சர் பிரசன்ன தெரிவிப்பு. நாணயத்தாள் அச்சிடுவதால் நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்காது என்ற போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள், ஒப்புக்கொண்ட கொடுப்பனவை அரசாங்கம் உடன் வழங்க வேண்டும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் போராட்டம் என்ற செய்தியும், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நிகழ்வு நல்லூர் திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இதன் போது மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்படம் தாங்கியவாறு காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, யாழ் விமான நிலையத்தை சர்வதேச தரத்தில் விஸ்தரிக்க திட்டம், மேலும் காணிகள் சுவீகரிக்கப்படும் பிமல் தெரிவிப்பு என்ற தலைப்பு செய்தியோடும், வவுனியா கைக்குண்டுகள் மீட்பு 3 சந்தேக நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. வவுனியாவில் கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 3 சந்தேக நபர்களுக்கு கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியிருக்கிறார்கள். ஏற்கனவே கிரிபத்குடை மற்றும் வவுனியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின் போதும் குறித்த 3 தொடர்பிலும் வெளிப்படுத்தப்பட்ட தகவலுக்கு அமைய அவர்களை கைது செய்ய தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் தேதி கிரிபத்குட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதும் T56 ரக துப்பாக்கி மற்றும் 36 ரவைகளுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். வவுனியா பிரதேசத்தை சேர்ந்த களிய பெருமாள் ரமேஷ் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய வவுனியா நேரியகுளம் பிரதேசத்தை சேர்ந்த தேவா என்று அழைக்கப்படும் அண்டன் சுவேந்திரன் விக்ரம் என்பவர் வவுனியா போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போதும் அங்கிருந்து 86 கைக்குண்டுகள், T56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 321 துப்பாக்கி ரவைகள், போதைப்பொருள் மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டிருந்தன. இதற்கமைய கைது செய்யப்பட்ட குறித்த 2 சந்தேக நபர்களும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் 3 சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவினை விசாரணை பிரிவின் அதிகாரிகள் வவுனியாவுக்கு சென்றுள்ள நிலையில் அவர்கள் வசித்து வந்த பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளதுடன் அவர்களின் விவரங்களையும் வெளியிட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியின் இலக்கம் அல்லது விசாரணை பிரிவின் இலக்கம் ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்புகளை அறிவிக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், வடக்கு கிழக்கு ஆலய திருவிழாக்களில் கைவரிசை காட்டி வந்த திருட்டு கும்பல் சிக்கியதும் யாழ் போலீசார் அதிரடி என்ற செய்தி. அதேபோல நாடு முழுவதும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் வேலை நிறுத்தம். மண்டைதீவு மனித புதைகுழி சாட்சிகள் உண்டு அகலப்பட வேண்டும், வேலனை பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றும்.
1990களில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டைதீவு பகுதி குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்காக சாட்சியங்கள் இருப்பதாகவும் சபையின் உறுப்பினர் பிரகலாதன் கூறியதுடன் இந்த புதைகுழியை அகன்று உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வேலணை பிரதேச சபையின் 2வது மாதாந்த கூட்டம் நேற்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் காலை 10 மணிக்கு சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது இவ்வாறு வலியுறுத்தினர். மேலும் செம்மணி புதைகுழி விவகாரம் புதாகரமாக இருக்கும் இன்றைய சூழலில் வேலணை பிரதேசத்தில் 90ஆம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படும் இந்த புதைகுழியையும் அகழ்வதற்கு அப்பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேச சபையாக இருப்பதால் அதை வலியுறுத்தியதாக இந்த விவகாரம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது என்று கூறினார். இது குறித்து சபையில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த மனித புதைகுழி விவகாரம் காலத்துக்கு காலம் தேர்தல் அரசியல் பேசும் பொருளாக இருப்பதால் இது தொடர்பில் உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும், குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வும் பரிகாரமும் வழங்குவது அவசியம் என்றும் உறுப்பினர்களான அனுசுயா ஜெயகாந்த், பார்த்திபன் மற்றும் கருணாகரன், நாவலன் ஆகியோர் வலியுறுத்தினர். இந்த நிலையில் குறித்த ஆதாரங்களுடன் துறைசார் தரப்புக்கு அறிக்கை அனுப்ப சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியும், நல்லூர் கந்தனுக்கு இன்று ரதோற்சவம் என்ற ஒரு செய்தி, அதேபோல கடமிடப்பட்ட செய்திகளாக நல்லூர் தேர் திருவிழாவுக்காக யாழ்ப்பாண பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை, ஆளுநர் தெரிவிப்பு, நாடு திரும்பும் இலங்கை அகதிகளை எமது அரசாங்கம் அன்பாக வரவேற்று ஆதரவளிக்கும் என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சுகாதார சேவையாளர் விடுமுறைகள் ரத்து, சுகாதார அமைச்சு அதிரடி என்ற ஏலவை பார்க்க செய்கின்றோம். இளங்கலை பட்டம் பெற்றாலும் ஆசிரியர் பணி கிடைக்காது, கல்வி அமைச்சு அதிரடி. தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யாது கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல குரல் பதிப்பாக நெடுந்தீவு பிரதேச செயலக செயற்பாடு முடங்கியுள்ளதா என்ற கேள்வியோடு தினக்குரலுடைய குரல் பதிப்பும், நல்லூர் தேர் திருவிழா சிறப்பு மலராக குருபுஷ்யத்தில் நல்லூர் அரங்காரனின் தரிசனம் என்று சிவஸ்ரீ மயூரகிரி சிவாச்சாரியார் நீர்வேலி அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தினக்குரலுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பாடசாலை மெய்வல்லுநர் போட்டி வடக்கு சாம்பியன் ஆகியது மன்னார் கல்வி வலயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, உயரம்பாய்தல் போட்டி மன்னார் எருக்கலம்பட்டி மத்திய மகா வித்தியாலய மாணவன் தங்கம் வென்றார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிலுடைய இன்றைய பிரதான செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழுடைய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சரி ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.